இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வருகின்ற போர் சம்பந்தமாக எல்லாருக்குமே தெரியும். கடந்த பல மாதங்களாக இரு தரப்புக்கும் இடையே மிக தீவிரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மனித பேரவலமே அங்கு நடைபெற்று கொண்டிருப்பதாக உலக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையிலே இஸ்ரேலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அல் ஜசீரா தொலைக்காட்சி சேவையினை இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு மனதாக முடிவெடுத்து தடை செய்திருக்கின்றது. அதனுடைய அலுவலகத்துக்குள் புகுந்து சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்த உபகரணங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினாலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த 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 சம்பவம் தொடர்பாக சர்வதேசத்தில் உள்ள ஊடக அமைப்புகள் தமது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே சர்வதேச அளவிலே இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை மிக பாரதூரமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலை அது குறித்து பார்ப்பதுதான் இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த புது முயற்சிக்கு ஆதரவை வழங்குவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். வீடியோக்குள்ளே போவோம். அல் ஜசீரா தொலைக்காட்சி பற்றி நாங்கள் யாரும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. உலகம் முழுவதும் இருந்து இயங்கக்கூடிய அந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு சர்வதேச தொலைக்காட்சி. அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற சுதந்திர போராட்ட குழுக்களுக்கு அவர்களுடைய நியாயத்தையும் சொல்லுகின்ற ஒரு ஊடகமாக அல் ஜசீரா தொலைக்காட்சி இன்றளவும் உலகளவிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று, இஸ்ரேலுடைய அம்பாசிடர் ஹோட்டலிலே உள்ள அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய அலுவலகத்துக்குள் புகுந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினர் அங்கு சோதனை நடத்தி இருக்கின்றார்கள். அங்கு இருந்த ஊடக துறையினருடைய உபகரணங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். மேலும் மிக முக்கியமாக ஹமாஸினுடைய ஊதுகுழல் அல் ஜசீரா என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் பகிரங்கமாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளதுடன் அதனுடைய இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே இது சம்பந்தமாக, இந்த தொலைக்காட்சி ஊடகம் சம்பந்தமாக அங்கு சோதனை நடத்துவது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே தமக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்ற சூழ்நிலையிலே ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச குழு மற்றும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் இந்த விடயத்தை மிக மிலேச்சைத்தனமான நடவடிக்கை என்று சொல்லியும் போரினுடைய எல்லா பக்கங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டியது என்று சொல்லியும் தமது கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறதோடு ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட இந்த விடயத்திலே தலையிட்டு இஸ்ரேல் இந்த விடயத்திலே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றது. இதனிலையிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை கடந்த மாதம் இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலே சர்வதேச ஊடகங்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது கண்காணிப்பது தொடர்பான ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அல் ஜசீரா மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினுடைய சோதனை என்பது மிக துரித கதியிலே நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக அங்கு சோதனை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது பிபிசி மற்றும் ராய்ட்டருடைய செய்தி சேவைகளுடைய ஊடகவியலாளர்கள் அங்கு சென்றிருந்த போது அவர்கள் செய்தி சேகரிக்க விடாது தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புகைப்படம், வீடியோ பதிவு செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையை ஏற்கனவே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தரப்பு காசாவிலே வைத்தியசாலைகள் மீதும் போர் விதிகளை மீறி தாக்குதல்களை நடத்துவதாக, யுத்த மீறல்களில் ஈடுபடுவதாக, இனப்படுகொலையிலே ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையிலே போர் சூழலிலே அல் ஜசீராவினுடைய செய்தியாளர்கள் மட்டுமே போர்க்களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற சூழலிலே அல் ஜசீரா மீது இந்த நெருக்கடி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அளவிலே மிக பெரும் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கின்றது. இது ஜேசட் தமிழ் A to Z. மீண்டும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.